ஹாய் செல்ல குட்டீஸ். இப்போ அருணாவுக்கு டெலிவரிக்காக சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு கிளம்பும்போது சாமி கும்பிட்டு நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுத்துகிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். நம்ம குட்டி தங்கம் கம்மிங் ஜோனில் இருக்காங்க. வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கிளம்புறதா இருப்பேன். மாமா அக்கா காரை எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அந்த ஒன்று நம்ம கிளம்பிடலாம். இப்படியே ட்ரெயினாக இருக்குது. பிளேஸ் போட்டு தெரிஞ்சிருக்கணும். சாமியெல்லாம் கும்பிட்டு 2 மணிக்குள்ளே வெளியே கிளம்பிடணும் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு கீழே போயிட்டு கார் வந்ததும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். செல்லகுட்டீஸ் டெலிவரிக்கு கிளம்பிட்டோம். பேக்லாம் பண்ணியாச்சு. பேக்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாமா வந்துட்டுருக்காங்க. இந்த வாட்டி கிளம்பணும். அப்பா வந்துட்டாங்க. அந்த பக்கம் பாருங்க. சில குட்டீஸ் அருணாவோட அம்மாவை காரில் அனுப்பியாச்சு. நான் காரில் போகல, நான் பைக்கில் தான் போனேன். ஏன்னா அருணாவுக்கு ஹாஸ்பிட்டலில் ஏதோ வாங்கிட்டு சொன்னோம். நம்ம கடைக்கு சாப்பாடு எதாவது வாங்கினா நம்ம பைக் வேணும்னு சொல்லிட்டு நான் பைக் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் காரில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காரில் அருணாவை அனுப்பி விட்டாச்சு. இப்படி போகிற வழியில் அப்படியே வெண்ணங்குடி முனியப்பங்களுக்கு போயிட்டு போகலாம். சாமி கும்பிட்டு நல்லபடியாக அருணாவையும் 2 குழந்தைங்க நல்லபடியாக பெற்று எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடயே இருப்பா முனியப்பா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு வேண்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ரிப்போர்ட்டை என்ட்ரி பண்ண சொன்னாங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெயிட்டு பார்த்தோம். வெயிட்டை பார்த்து செக் பண்ணிவிட்டு பிபி லெவலில் செக் பண்ணாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்துட்டு டாக்டரை அளவு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டாக்டரை போய் பார்த்தோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு நார்மல் டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஓகே, நல்லபடியாக பிறந்தா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்களுக்கு பில் பே பண்ணிடுங்க அப்படின்னாங்க. சரி, அட்வான்ஸ் பேமெண்ட்டு கட்ட சொன்னாங்க. பாதி பேமெண்ட் கட்டிவிட்டு நெக்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் சரின்ட்டு அதெல்லாம் வயசுல கூட்டிகிட்டு வந்தோம். உள்ளே போய்ட்டு டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டுறோன்னா அந்த தோடு செயின் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒரே ஜாலி. இப்படியே நார்மல் டெலிவரி ஆக பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டோம். போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு போனாங்க. பார்த்து விட்டுறா உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு வெளியே வந்தாங்க. குளுக்கோஸ் ஆகிக்கிட்டு அதெல்லாம் பசி எடுத்துக்கிச்சு, சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு